ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடர் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ இன்றைக்கி த்ரூ டே மார்க்கெட் வந்து ஒரு லாங்கில் தான் இருந்தது. ஸோ ஈஓடியா லாங் ஒரு 163 ஸ்டாக்ஸும் அண்ட் ஷார்ட் கவரிங்கில் ஒரு 47, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 95-97% வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீனாகவே இருந்தது. எஸ் அஃப்கோர்ஸ் அதர் குளோபல் மார்க்கெட்டில் ஒரு ரிட்டைலேஷன் தெரிஞ்சுது, ஸோ ரெக்கவர் தெரிஞ்சுது. ஸோ அது அப்படியே நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி நல்லாவே ரெக்கவர் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25% நல்ல ஒரு ரெக்கவரு. ஸோ இன்றைக்கி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இண்டெக்ஸ் வந்து ஷார்ட் கவரில் மார்க்கெட் வந்து இருந்திருக்கு. கண்டிப்பாக இது குளோபல் மார்க்கெட்டுக்கான ஒரு தாக்கம் தான். ஸோ ஒரு விஷயமாக பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இந்த சென்செக்ஸ் எக்ஸ்பைரியை பற்றி பார்த்துடலாங்க. ஸோ என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீமியம் வந்து சென்செக்ஸில் இருந்தது. நான் ஸ்ட்ராடல் சார்ட்டை காட்டும் போது உங்களுக்கு புரியும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 650 இருந்த ப்ரீமியம் 780 800 கிட்ட வரும்போது, ஸோ ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது. 800 பாயிண்ட் அப் சைட்லையும் 800 பாயிண்ட் டவுன் சைட்லேயுமே உங்களுக்கு ஒரு ரேஞ்சு கிடச்சிருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மார்க்கெட் அங்கே தான் நியராக முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் கலெக்டிவாக பார்த்தா ஒரு 16,000 ப்ரீமியம் வந்து கலெக்ட் ஆகியிருந்தது. பட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஒரு 10 மினிட்ஸ்க்கும் ஒரு 150-200 பாயிண்ட் சென்செக்ஸ் வந்து ஏறி 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 இறங்கி தான் வந்து இருந்துகிட்டு இருந்தது. மூவ் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? அண்ட் கடைசி வரை ப்ரீமியம் வந்து இருந்ததுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2:30 மணி வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு 400+ இருந்ததுங்க. ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஓகேங்களா? பட் கடைசியில் அந்த 400 பாயிண்ட்டுக்கான ரேலி வந்து இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த 74 600லாம் போயிட்டு அகைன் வந்து 74 150 200 கிட்டலாம் வந்துருச்சு. அந்த 400 பாயிண்ட் வந்து ரிஸ்கியாக இருந்திருக்கும். பட் நம்ம த்ரூ அவுட் ஒரு 11:30-12 மணிக்கெலாம் எடுத்திருந்தால் ஒரு நல்ல ஒரு கேமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப் அப்பு. ஸோ அந்த கேப் அப் வந்து வச்சிருக்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ யூஎஸ் ஃபியூச்சர்ஸும் ஒரு மாதிரி லைட்டாக ஷேக் ஆகி ஒரு மாதிரி ஸ்லோவாக இருந்ததுனால நம்ம மார்க்கெட் இறங்கி இந்த பிபி டைனமிக்கோட சப்போர்ட்டில் வந்து ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் மார்க்கெட் வந்து என்ன நினச்சதுன்னு தெரியல, ஒரு சூப்பரான ஒரு மூவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் மார்க்கெட் போகும்போது 450-470 பாயிண்ட்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவு மார்க்கெட்டோட மூவ் கிட்ட நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்டுக்கு நியராக வந்து மார்க்கெட் இருந்தது. ஸோ அகைன் ஒரு சின்ன செல் ஆஃப் மார்க்கெட் அகைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த 22,550 கிட்ட மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு அடுத்த மணி வச்சு. நாளைக்கு ஒரு 250 பாயிண்ட்டுக்கு வந்து ரேஞ்ச் இருக்கும். பிகாஸ் இந்த நிஃப்டியோட ஸ்ட்ராடல் ப்ரீமியம் அவ்வளோ வச்சிருக்கு. ஓகேங்களா? நாளைக்கு 10 மணிக்கு ஆர்பிஐ மீட் இருக்குது. ஸோ நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு நாளைக்கு இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக வால்டிலிட்டிக்கு பஞ்சம் இருக்காது. அண்ட் இதுதான் அந்த ஸ்ட்ராடல் சார்ட்டு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்ட் ஆஃப் த டே வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆனதே வந்து ரொம்ப வந்து ஒரு நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 457 ரூபாய்க்கு தான் அது ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு 11:45க்கு அது 790ன்னு சொல்லும்போது ரியலி வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராடல் ப்ரீமியம். ஓகேங்களா? ஸோ அப்போல்லாம் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ட்ரேடு மாட்டியிருக்கோம். ஸோ மார்க்கெட்டுமே அப்போது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு 74-400 இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கம் ஒரு 800 பாயிண்ட் போல், இந்த பக்கம் ஒரு 800 பாயிண்ட் போல். ஸோ மார்க்கெட் அதை ஒரு மாதிரி வச்சு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் டே வந்து முடிச்சிருச்சு. பட் 800 பாயிண்ட்டு லாஸ்ட் ஒரு 2-3 மணி நேரத்துக்குன்னு சொல்லும்போது சூப்பரான பாயிண்ட்டுங்க. ஏன்னா இந்த 800 பாயிண்ட்டு தான் ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே எக்ஸ்பைரிக்கு 4 நாளுக்கு முன்னாடியே சென்செக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணோம். இது வந்து லாஸ்ட் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேமுக்கு இவ்வளோ ப்ரீமியம் கொடுக்கும்போது நல்ல ஒரு கேமு. பட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடம் நிற்காது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ வால்டிலிட்டி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இறங்கலை. ஸோ விக்ஸு கிராஷ் ஆகி காட்டுது 10%. பட் இட் டசன்ட் மேட்டர். பட் இந்த வீக்குக்கான அந்த ஐவிபி 98 தான் இருக்குது, விச் இஸ் ஹியூஜ் ஹை. ஸோ 22,550 அடுத்த மணி வச்சிருக்கு. நியர்லி வந்து ஸோ சாரி நண்பா, ஆக்சுவலாக வந்து 350 பாயிண்ட் நினைக்கிறேன் ரேஞ்சு. ஸோ நான் 246 போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 346 நினைக்கிறேன். ஸோ ஒரு 350 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே ஒரு ரேஞ்ச் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான். இங்கே கம்ஃபர்டபுள் ஐவி என்ன சொல்லுது அப்படின்னா, மேலே போனாலும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மேலே போச்சு அப்படின்னா ஒரு நியர்லி வந்து ஒரு 200-300 பாயிண்ட்டுக்கு வரையும் ஒரு குஷன் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 100-150 பாயிண்ட் போனால் கூட வந்து நல்லாவே மார்க்கெட் வந்து பயப்படுது. பார்க்கலாம், மேபி வந்து இன்றைக்கி எதுவும் நியூஸ் வராது அப்படின்றது தான் இந்த ஐவி ஸ்கியூஸ் சொல்லுது அப்படின்னு தெரியல. பட் வந்த மார்க்கெட் அகைன் ஒரு டவுன் போயிட்டு கூட வரும் அப்படின்றது தான். அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி லாஸ்ட் ஒரு மணி நேரம் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து தாறுமாறாக ஏறிடுச்சு. ஸோ நம்ம மார்க்கெட் அகைன் வந்து 180 பாயிண்ட்டு அப்பாக இருக்குது. ஒரு நல்ல விஷயம். ஸோ பார்க்கலாம் எப்படி யூஎஸ் மார்க்கெட் முடியுது அண்ட் இந்த ப்ரீமியம் இல்லைனா இந்த பாயிண்ட் எப்படி நாளைக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
ஸோ இந்த எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி தான் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்றே ஒரு விஷயம் கொடுத்தது. ஸோ 740 பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது மினிமம் ஒரு 7000 கோடிக்காவது அவன் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் செல் பண்ணியிருக்கணும். பட் அவன் 3000 கோடி அப்படின்னு சொல்லும்போது வந்து ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா, மேபி அதனால் என்னமோ தெரியல, இன்றைக்கி ஒரு 400 பாயிண்ட் நியராக வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதில் 400 பாயிண்ட் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அவன் 7000 கோடி விற்றுருந்தான் அப்படின்னா, ஷார்ட் இருந்ததுதான் அப்படின்னா இன்றைக்கி இந்த ஒரு மூவ் வந்து எதிர்பார்க்கப்பட்டிருக்காது. யூஎஸ் மார்க்கெட்ஸும் சரி, குளோபல் மார்க்கெட்ஸும் ஃபர்தராக கீழே விழுந்திருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ரெசிலெண்ட் ஆனதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, மார்க்கெட் மேலே தான் ஏறப்போகுது அப்படின்றது வந்து இது தெளிவாக தெரியுது. ஸோ என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம மார்க்கெட்டு ஃப்ரைடே வந்து நம்ம ரெடியாக இல்லை. ஸோ மண்டே கேப் டவுனு, அங்கேருந்து கேப் டவுன்லேருந்து நியராக வந்து பார்த்திங்கன்னா 1000 மைண்ட் நினைக்கிறேன். ஓகேங்களா, 21,750. இன்றைக்கி ஹை என்ன 22,695 நினைக்கிறேன். ஸோ நியர்லி 950 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகி மார்க்கெட் காட்டி வச்சு பார்க்கலாம். இன்றைக்கி 7:30 டேட்டா வரட்டும், அதையும் நீங்கள் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். எஸ் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட்டில் ஃப்ளாஷ் பாயிண்ட்டு ஒரு 10% வந்து இந்தியாவுக்கு கிராஷ் ஆகிடுச்சு. எஸ் அஃப்கோர்ஸ் அங்கே யூஎஸ் மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு நியர்லி வந்து ஒரு 30-35% வந்து இறங்கியிருக்கு. பட் இங்கே 10%ன்னு சொல்லும்போது நாளைக்கு மேபி ஈவெண்ட் இருக்குது. ஸோ April 9th ஒரு விஷயம் இருக்குது. அகெயின் யூஎஸில் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து விளக்கமாக அந்த டேரிஃப்கான விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான். ஸோ அகெயின் 9th மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க்கெட் வேறு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ 9th இருக்கும். 9th நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த நியூஸ் வரும்னு நினைக்கிறேன். 10th நம்ம மார்க்கெட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ 10th அன்றைக்கி மார்க்கெட் மேபி வந்து ஒரு மாதிரி பிளட் பாத் மாதிரி போகலாம் அப்படின்றது தான். ஸோ நிஃப்டியோட ஸ்ட்ராடல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 346. ஸோ நம்பர் கால்குலேஷன் மிஸ் ஆகிடுச்சு, சாரி. ஸோ ஒரு 346 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஸ்ட்ராடலுக்கு இருக்குது. நியர்லி இதுவுமே ஒரு 1.5% ஒரு மூவ் இருக்கும். ஸோ சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1680. இது அடுத்த வாரம் கான்ட்ராக்ட் அப்படின்றதுனால இவ்வளோ ப்ரீமியம் இருக்குது. ஸ்கியூ பார்க்கும்போது கண்டிப்பாக வால்டைல் மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இந்த ஒரு ஹையஸ்ட்டு வால்டெலிட்டி ஸ்கியூவை பார்க்கும்போது கூட ஸ்லைட்டாக ஃப்ளாட் டு அப்சைட் மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஒரு ரெக்கவர் மோடு மாதிரி. பட் நியூஸ் வந்துட்டால் மறுபடியும் மார்க்கெட் வந்து எப்படி நம்ம ஃப்ரைடேலாம் பார்த்தோம். ஸோ ஃப்ரைடே நம்மளுடைய ஸ்கியூலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் மார்க்கெட் டவுன் ஆச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. கம்ப்ளீட்டாக நியூஸ் பேஸ் மார்க்கெட்டு. டெக்னிக்கல்ஸு லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை எடுத்துக்கங்க. அந்த பிபி டைனமிக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கங்க. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு நிஃப்டி ஒரு 1.25% ஏறி இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இறங்கியிருக்கு. அண்ட் ஃபியூச்சர் ரிசர்ச் ஸ்பாட்டே இறங்கியிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. மேபி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 740 பாயிண்ட் இறங்கியிருக்கு. 7000 கோடி வரலை. 3000 கோடி வந்துட்டு இன்றைக்கி ஒரு 400 பாயிண்ட் ஏற்றி சமம் பண்ணிட்டாங்க. மேபி இந்த லாங் அன்வைண்டிங் முடிஞ்சிருச்சு. மார்க்கெட் இதுக்கப்புறம் பெருசாக மேலே ஏறாதுன்னு நினச்சிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா நாளைக்கு நியூஸ் ஆகடாக இருக்குது. 9th நியூஸ் ஆகடாக இருக்கனால ப்ராஃபிட் புக்கிங் கூட சின்னதாக இருந்திருக்கலாம், இல்லை லாங் கூட வெளியே போயிருக்கலாம் அப்படின்றது தான். சேம் பேங்க் நிஃப்டி அதே தான். 1.5% ஏறி இருக்குது. 70,000 கான்ட்ராக்ட் வந்து ஷேட் ஆகிருக்கு. ஆனால் அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் மெயின்டைன் ஆகுது, 313 சொல்லிட்டு. மிட் கேப் நிஃப்டி 2.5% ஏறி இருக்குது. 66,000 கான்ட்ராக்ட் ஆட் ஆகிருக்கு. பட் இந்த ஸ்பாட் வெர்சஸ் ஃபியூச்சர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் வந்து சரிவு கண்டிருக்கு. அப்போ என்ன அப்படின்னா மேபி லாங் அன்வைண்டிங், இல்லைனா மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் போதும், கொஞ்சம் ஃபியூச்சர் கொஞ்சம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கூட திங்க் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, மேபி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெசிஷன் எடுக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிசிஆரை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி ஷேட் ஆயிருக்கு. மிட் கேப் நிஃப்டியும் ஸ்லைட்டாக வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இங்கே குளோபல் மார்க்கெட் இப்போ 3% ஒரு மணி நேரம், லாஸ்ட் 1 மணி நேரத்தில் 2% யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி யூரோப் மார்க்கெட் ரொம்ப நல்லாவே அங்கேயே ஒரு 1.5% ஏறி இருக்குது. நாளைக்கு ஆர்பிஐ மீட் பாலிசி இருக்குது. ஸோ 10 மணிக்கு உஷாராங்க. ஸோ சென்செக்ஸ் ப்ரீமியம் பற்றி சொல்லணும், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா த்ரூ அவுட் டே வந்து பார்த்திங்கன்னா அதில் ப்ரீமியம் வந்து ஹோல்ட் ஆச்சு. 2:30 மணி வரைக்கும் 400 ரூபா ப்ரீமியம் இருந்தது. ஓகேங்களா, ஸோ அங்கே போயிட்டு வந்து ஓகே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராடல் பிளேயராக இருக்கோம் அப்படின்னா தைரியமாக எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டே தான் இது, வேறு எதுவும் இல்லை. ஓடிஎம் ப்ரீமியம் பல்ஜ் நல்லாவே தெரியுது, ரொம்ப நல்லாவே தெரியுது. அது என்ன அப்படின்றது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு விஷயமா நான் சொல்கிறேனே. நேற்று காலையில் நினைக்கிறேன் 20,800 புட்டு, இந்த புட்டை சொல்கிறேன். இந்த புட்டு வந்து பார்த்திங்கன்னா இட் வென் டு 1110. ஓகேங்களா, 110 வரையும் போச்சுன்னு நினைக்கிறேன் நான் நிஃப்டியில். இன்ட்டு 75. ஓகேங்களா, ஸோ இது நம்ம ஒரு லாட் நம்ம செல் பண்ணி பக்கத்தில் எட்ஜ் வாங்கியிருந்தாலும் ஓகே. எட்ஜ் பாயிண்ட்டே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக 50 ரூபா வந்து கிரெடிட்டே கிடச்சிது. இன்றைக்கி மார்னிங் இது ஓப்பன் ஆனது 3 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு.
ஒரு 70 ரூபாய்க்கு நேற்று க்ளோஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது 3 ரூபா என்னமோ தான் ஓப்பன் ஆச்சு. அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பல்ஜ் இருந்து அந்த ப்ரீமியம் பல்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாத மாதிரி ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வர இருக்க நாட்களில் கண்டிப்பாக இருக்கும். முடிஞ்சால் நம்ம இந்த ஒரு ஃப்ரைடேயில் இந்த ஒரு ப்ரீமியம் பல்ஜை பற்றி பேசலாம். ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கூட ஒரு எக்ஸாம்பிளாக கூட பேசலாம். ஒரு நல்லாயிருக்கும். ஒரு ரேண்டம் மூவ் மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் உஷாராக இருங்க. ஸோ சம்மரியாக பார்க்கும்போது ஃபாஸ்ட்டாக வந்து யூஎஸ் மார்க்கெட் இப்போ ரெக்கவர் ஆயிருக்கு. கண்டிப்பாக இது நியூஸ் பேஸ் மார்க்கெட்டு. ஏதாவது நியூஸ் வந்திருக்கா அப்படின்றது கூட பார்க்கணும். ஸோ செக் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிறது தான். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.